சனி பகவான பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் நின்னு கும்பிடக்கூடாது. அதாவது கொஞ்சம் அவர வந்து சைட்ல நின்னு தான் வந்து சனி பகவான கும்பிட ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரெயிட்டா நின்னு கும்பிட்டோம்னா வந்து அவருடைய பார்வை பட்டதுன்னா ரொம்ப அதிகமா நமக்கு பிரச்சனை வரும். அதனால வந்து எப்பவுமே எந்த ஒரு கோயில் போனாலும் சரி, நவகிரக ஸ்தலம் போனாலும் சரி, நவகிரகங்கள கும்பிடும்போதும் சரி, நீங்க சனி பகவானுக்கு வந்து ஸ்ட்ரைட்டா நின்னு தான் வந்து அவர கும்பிட ஆரம்பிக்கணும். ஸ்ட்ரெயிட்டா நின்னு கும்பிடவே கூடாது. சனி பகவான் தாக்கத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கான பரிகாரங்கள். எள்ளு வந்து எள்ளு எடுத்துக்கோங்க. சாதம் வடிச்சுட்டு, அந்த எள்ளுல வந்து அந்த சாதத்த வந்து மிக்ஸ் பண்ணிட்டு, எடுத்துட்டு போயிட்டு காக்கைக்கு வைக்கணும். இது ஒரு விதமான பரிகாரம். இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, எள்ளு சனிக்கிழமையில போயிட்டு நல்லெண்ணெய் ஊத்தி, எள்ளு விளக்கு ஏத்தி வைக்கணும். இது வந்து ஒரு விதமான பரிகாரம். இன்னொரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா, இந்த ஊனமுற்றோர் இருக்காங்கல்ல, ஏன்னா சனி பகவான் வந்து ஊனம். அதாவது ஹேண்டிகேப் பீப்பிள்க்குலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. சனியினுடைய பிடியிலருந்து, அவருடைய தாக்கத்திலருந்து கொஞ்சம் கம்மியாகும். அவருடைய பிரச்சனைகள்லாம்